இன்றைக்கு சிவன் சிவம் அப்படிங்கிற பெயரை பற்றின விளக்கம் அது எவ்வளோ பெரியவங்க சொல்லியிருக்கிறார்கள். முன்னோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அதை பற்றின விளக்கம் நமக்கு ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கார்கள். இருந்தாலும் அந்த சிவம் அப்படின்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். முதல் எழுத்து அந்த சி அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான். அந்த ஈகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சி இல்லைன்னா, அந்த சி இல்லாமல் அந்த பேரை படிச்சிங்கன்னா சிவம்ங்கிறது சவம்னு இருக்கும். அதனால் சிவனும் சக்தியும் சேர்ந்ததே முதல்ல அந்த வார்த்தையோடைய விளக்கமாக, சிவசக்தி ஒற்றுமையாக அந்த சிவமானது இருக்கிறது. ரெண்டாவது, அந்த சிவம்ங்கிற பேர் மங்களத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. மங்களம், மகிழ்ச்சி, நிறைவு அப்படிங்கிறது தான் அந்த சிவம் அப்படிங்கிற வார்த்தை. இன்றைக்கு எல்லோரும் சிவாலயங்களுக்கு நிறைய பக்தர்கள்லாம் போகிறாங்க, வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 20 வருஷம் 25 வருடங்களுக்கு முன்பாகலாம் பார்த்திங்கன்னா சிவன் கோவில் அப்படின்னாலே எல்லோரும் பயப்படுவாங்க. சிவன் கோவிலுக்கே போக மாட்டாங்க நிறைய பேர். ரொம்ப பாரம்பரியமாக சிவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சிவனை தொடர்ந்து பரம்பரையாக வழிபாடு செய்கிறவங்க தான் அந்த சிவன் கோயிலுக்கு போய் அந்த பூஜைகள்லாம் செய்வாங்க. மற்றபடி எல்லாருமே பார்த்திங்கன்னா சிவன் அழிக்கும் கடவுள், அதனால் சிவன் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் தன்னறியாமல் அவங்களுக்கு ஏற்பட்டு அது உலகம் பூரா பரவி சிவன் கோயில்களுக்கெல்லாம் போகாமலே இருப்பாங்க. ஆனால் சிவம் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம சொல்ல சிவம்னு சொல்ல மங்களத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சிவன் ராத்திரி, மங்கள ராத்திரி, அதுதான் சிவராத்திரியாக நமக்கு வேண்டுவோருக்கு வேண்டிய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த சிவராத்திரி இருக்கின்றது. அந்த சிவராத்திரி பல ஆலயங்களில் விசேஷமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதில் குறிப்பிட்டு நம்ம மேகாம்பிகை சமேத மேகநாதேஸ்வரர் ஆலயத்தில் நான் ஒரு மன உறுதியோடு அதை தெரிவிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம தமிழகத்திலேயே நீங்கள் சிவராத்திரி சிறப்பாக நடக்கக்கூடிய ஆலயங்களில் ஒரு ஆலயமாக நம்ம ஆலயம் இருக்கிறது. அந்த அளவில் நம்ம கோவிலில் சிவராத்திரி வெகு விசேஷமாக நடக்கிறது. இந்த சிவராத்திரி என்ன புராணம், சிவராத்திரிங்கிறது எப்படி உண்டானது, சிவராத்திரி புராணத்தை மகிமையை நாம் ஒரு நாளும் காண இருக்கிறோம்.